ஐந்து கரத்தனி ஆணி முகந்தனை விந்தினை விழுப்பறை போய் முனைற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புன்னதி வைட்டடி போற்றுகின்றேனே. ஜெய் விநாயகர். அவர்கள், அருண் அவர்கள், நாராயண் ரெட்டி அவர்கள், அப்பன் அவர்கள், இங்கே வந்திருக்கிற நம்ம சங்க உறுப்பினர் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். 8வது மாதத்தில் ஆகஸ்ட்டில் நம்ம இதே இடத்துல தான் இந்த சங்கத்தை பற்றி நம்ம துவக்கணும். சில பேருக்கு ஞாபகம் இருக்கலாம், பழைய ஆளுங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு 7 வருஷம் நம்ம முடிஞ்சது தேர்ந்தெடுத்தோம். அன்னைக்கு தேர்ந்தெடுத்த பிறகு அவங்களுக்கு அன்னைக்கு நம்ம ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது கிருஷ்ணகிரி கலெக்டரேட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாநில அளவில் ஒசூர், அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு மதிப்பு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்பான்சர் மாதிரி இந்த ஸ்பான்சர்ஸ் ஆகிறது எந்த ஒரு மீட்டிங்குமே மிஸ் பண்ணதில்லை. அதாவது மாநில அளவில் எந்த மீட்டிங் வந்தாலுமே தலைவர் அவர்களும் அதே மாதிரி கோர்ட்டிங் அது சங்கம் ஆரம்பிச்சதுக்கு ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணோம். இது ஞாபகம் இருக்கும் எனக்கு. இதே கிரவுண்டில் தான் நம்ம ஸ்ட்ரைக் ஆரம்பித்தோம். அதாவது 2022 அதே மாதிரி நம்ம சப் கலெக்டர் ஆகட்டும், ஆர்டிஓ ஆகட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே இது மாதிரி பண்ணிக்கிறோம். உறுப்பினர் இல்லாத நேரத்தில் நம்ம சங்கத்தின் சார்பாகவும் நம்ம அமைச்சிருக்கோம். அது இல்லாமல் இன்றைக்கி கூட போன வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தண்ணி பிரச்சனை மாநகராட்சியில். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மலைக்கோயில் மேலே தண்ணி இல்லை. அந்த நேரத்தில் கூட தலைவர் ஒரு வண்டி தான் மேலே போயிட்டு அந்த குளத்துக்கு தான் நம்ம அக்கௌண்ட் இருக்குது. இது வரைக்கும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா 44,000 ரூபாய் கலெக்ஷன் ஆகுது. அதாவது போன வருஷம் சங்கத்தில் மட்டும் சந்தா மட்டும் இவ்வளோ கலெக்ஷன் ஆகுது. இப்போ சில நலத்திட்டங்கள் எல்லாமே பண்ணியிருக்காருன்னு போலீஸ் கொடுக்குறான், ஆர்டிஓ கொடுக்குறான், எல்லாரும் தொல்லை கொடுக்குறான். ஆனால் எல்லா டாக்குமெண்ட் கரெக்டானா கூட நம்பர் பிளேட் எல்லாம் பயமும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. இப்போ லாஸ்ட் இயர் நகராட்சியில் அந்த அம்மா கமிஷனரு போர்டு ஸ்டாப் பண்ணாங்க. எல்லோரும் போய் பேசினாலே 200 பேர் 150 பேர் வந்தாங்க. அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அந்த அம்மா 4 பேர் மட்டும்தான் உள்ள வருஷம் உள்ள வருஷம் நாங்கள் எல்லாம் பேசுனீங்க, நீங்கள் வேணும்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சங்கத்தில் கேட்டு சொல்கிறேங்க, நாளைக்கு சொல்கிறாங்க. வெளியில் வந்துட்டோங்க. வெளியில் வந்து எல்லாம் உட்காந்து நின்றுட்டு பேசும்போது பிரச்சனைகள் வந்தாங்க. அதுக்குள்ளே எனக்கு 2 மணிக்கு அந்த அம்மா ஃபோன் பண்ணுது, దయచేసి వాటర్ నింపాడుతుందిగా మీకు ఎందుకు తొందరగా నాకు కొడుకుతుంది వచ్చింది. గవర్నమెంట్లో కూడా కొత్తగా ఒక కాంట్రాక్ట్ వచ్చాడు. దానికి నేనేం చెప్పేదంటే ఒకరికి ఒక కష్టం వచ్చిందంటే అందరు కాంట్రాక్టర్లు ఒక్కరికి వచ్చారు. అందరూ వచ్చి ఊరుకోవాలి, అందరూ తీసుకోవాలి, అందరికీ சப்போர்ட் ఉండాలా. எங்களை ஆதரித்து மீண்டும் தேர்ந்தெடுத்ததற்கு அனைத்து உறுப்பினருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அதே மாதிரி இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இதே மாதிரி நீண்ட நாள் இதே மாதிரி போகும்.